பல்ஸ் பாயிண்ட் எஃப்ஐ டூ வீலர் டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான வணக்கங்கள். நான் குழந்தைமைக்கு வணக்கம் நண்பர்களே. பல நண்பர்கள் இந்த கேடிஎம் போன்ற ஹைரேஞ்ச் பைக்குகளுக்கு எப்படி வால்வு கிளியரன்ஸு நம்ம சிம்மு செட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இப்போ அதில் 200, 390, 250 இதே போல் பைக்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு ஹெட்டை கயட்டுறோம். முதல்ல கயட்டிட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா அந்த வால்வெல்லாம் கயட்டாமல் நம்ம கிளியரன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். அந்த சிம்முக்கும் ரேக்கருக்கும் உள்ள கிளியரன்ஸை செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப உங்களுக்கு 0.17 mm இருக்குது. அப்புறம் நம்ம கயட்டின பிறகு சிம்மோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.16 mm சைஸு இதுதான் இருக்குது. தேஞ்சு ஓடினதுனால கிளியரன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்லெட் சைடு 0.12 mm தான் நமக்கு கிளியரன்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம வால்வு கயட்டுறதுக்கு, அதாவது ரேக்கரை கயட்டுறதுக்கு முன்னாடி அதோடய வால்வு கிளியரன்ஸையும் அந்த சிம்மோட சைஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு 2.3 mm அந்த சைடு இருக்குது. மொத்தம் அந்த கிளியரன்ஸும் சிம்மோட சைஸும் சேர்த்து கூட்டினோம்னா அந்த மொத்த அளவு அவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம 0.12 mm தான் அந்த சைடு நமக்கு அளவு தேவை. அப்போ உங்களுக்கு 0.17 mm கூடுதலாக இருக்குது. இந்த அளவுக்கு அதிக ரேஞ்சில் கூடுதலாக இருக்குது கேப்பு. அப்போ அந்த கேப்பை குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கூட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஏற்கனவே பழைய அளவு, அந்த அளவோட நமக்கு தேவையான அளவு இது தான். இந்த அளவை நம்ம கழித்தோம்னா, அதாவது 2.3 mmல நமக்கு தேவையான அளவு 0.12 mm கழித்தோம்னா சிம்மோட சைஸு நமக்கு வந்துடும், அக்யூரேசியாக வந்துடும். இதுதான் 2.2 mm தான் சிம்மோட சைஸு. அடுத்த தடவை செட்டிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த சைஸுக்கு, இந்த சைஸுக்கு வால்வு கிளியரன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டு வால்வு கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸு வந்துடும். இதுதான் ஒரு சிம்பிளான கால்குலேஷனு. இதே தான் எக்ஸாஸ்ட் வால்வுக்கும் பொருந்தும். இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு ரெண்டுத்துக்கும் இப்படி தான் கால்குலேஷனு. இது ஒன்று புரிஞ்சாலே போதும், அந்த இருக்கிற 4 வால்வுக்கும் கிளியரன்ஸை நீங்கள் அருமையாக செட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு விஷயம். இது தெரியாத நண்பர்களுக்காக ஒரு சின்ன பதிவு. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நன்றி, வணக்கம். குழந்தை மகி.